வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, நந்திக்கு இது அத்தை பார்த்து குதிரை. ஹே, உன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காத்தவ நான் தான். வாங்கம்மா வாங்க, வாங்க வாங்க. இட்லி இட்லி ஓடியாங்க ஓடியாங்க. இட்லிக்கு சூடா மட்டன் கிரேவி. வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு இட்லி வெறும் ஒரே ரூபா தான். சிக்கன் கிரேவி இருக்கு, மட்டன் கிரேவி இருக்கு. இட்லிக்கு தொட்டுக்க கிரேவி கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. என்னது கிரேவியா? கிரேவியா? என்ன கிரேவிடி? என்ன கிரேவி? அடியே, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிடி. சாப்பிடுடி, சூடு ஆறித்துக்குள்ள நல்லா சுவையான கிரேவி. சாப்பிட்டுட்டு போ. சின்ன பொண்ணே, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சிருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, சாப்பிடாம சுத்தி சுத்தி ஓடியாதண்டி. இப்பதான் எனக்கு நாக்கு குருசியே கிடைச்ச மாதிரி இருக்கு. அடடி கொட்டா கொட்டா, அதுல ஒரு பிளேட்டை வச்சு கொண்டா, சாப்பிட்டு முடிச்சிருவோம். அடியே அடியே, ரொம்ப பறக்காதடி. முதல்ல நீ இட்லியை வாங்கு. அதுக்கு தொட்டுக்க தான் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி கொடுக்க முடியும். அப்படி அடிச்சுன்னு பொண்ணு, எனக்கு இட்லியை கொடு. அதுக்கு மேல 2 கிரேவி ஊத்தி கொடு. இன்னைக்கு ஒரு புடி. ஏக்கோ, ஆனா ஒண்ணு 50 ரூபாய்க்கு 2 இட்லி. நீங்க இட்லி வாங்கினாதான் உங்களுக்கு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவியும் ஊத்தி கொடுக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சின்ன பொண்ணு, ரொம்ப அநியாயம். அங்கங்க 4 இட்லி 10 ரூபான்னு இந்தான்னு கொடுத்துட்டு கிடக்காங்க. நீ என்னடனா 2 இட்லி 50 ரூபான்னு வித்துட்டு கிடக்க. என்ன சொல்ற? 2 இட்லி 50 ரூபாயா? இது என்ன பகல் கொள்ளையால இருக்கு? ஆமாண்டி வசந்தி, இவ சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவின்னு சொல்லி கத்திட்டு கிடந்தா. நானும் ஓடி வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா 2 இட்லி 50 ரூபாய்க்கு இல்ல தாரா. என்னது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியா? ஆமா, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி தான் வச்சு கொடுத்துட்டு கிடக்கேன். ஆனா ஒண்ணு, இட்லி யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் நான் கிரேவி கொடுப்பேன். இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே மாட்டேன். ஏக்கோ, இவ கொடுக்க மாட்டா. இப்படி வேணா ஒரு வழி பண்ணி பாப்போம். இட்லி வாங்கினா தானே அவ கிரேவி கொடுப்பான்னா, நம்மளுக்கு இட்லி வேண்டாம் கிரேவி மட்டும் கொடுக்கறாளான்னு கேட்டு பாப்போம். அப்படியா சொல்ற? சரி சரிடி, நீ சொன்ன மாதிரியே கேப்போம். தந்தா லக்கு தான். ஆஹா, கூமுட்டிவே ஏதோ பிளான் போட்டு வாழப்பலியே. முகம் பூரா இவ்வளவு ஒளிவட்டமா இருக்கு. சின்ன பொண்ணே, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? ஓஹோ, நீங்க ஐடியா சொல்றீங்களோ? சரி சொல்லுங்க, என்ன ஐடியான்னு கேப்போம். ஆமாண்டி, எங்களுக்கு இட்லி வேணாம். எங்களுக்கு கிரேவி கொடுத்தா மட்டும் போதும். மட்டன் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துரு. எங்களுக்கு இட்லி வேணாம். அதுக்குண்டான காசு எவ்வளவோ வாங்கிக்க. ஓ, நானே ஃப்ராடு, என்கிட்டே ஃப்ராடா? ஆஹா, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். இட்லி யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் கிரேவி. நீங்க கிரேவி மட்டும் வாங்கினா ஒரு பிளேட் 100 ரூபாய். நீங்க இதுவே இட்லியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் 50 ரூபாய் தான். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னடி இது? நாம ஒரு பிளான் போட்டா அவ ஒரு பிளான் போட்டுட்டா. ஏக்கோ, இவ நம்மள கண்டு ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். நாம வேணா இருங்க புஷ்பாக்காவை கூப்பிடுவோம். அவங்க தான் அடிச்சு பேசுவாங்க. எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் குறைச்சி பேசுவாங்க. சரி சரி, நீ சொன்ன மாதிரியே நம்ம புஷ்பாக்காவை கூப்பிடுவோம். நீங்க யார போய் கூட்டிட்டு வந்தாலும் என்னோட ரேட்டு 50 50 50 தாண்டி. புஷ்பாக்கா, புஷ்பாக்கா. ஏண்டி இப்படி கத்திட்டு கிடக்கீங்க? ஏக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சின்ன பொண்ணு கடை போட்டிருக்கா. அவ அநியாய விலைக்கு வித்துட்டு கிடக்காக்கா. அதான் உங்களை கூட்டா ஒரு முடிவு கட்டுவீங்களேன்னு கூப்பிட்டோம். அடியே, நீங்க யார வேணா கூட்டிட்டு வாங்கடி. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா என் விலையில இருந்து 1 ரூபாய் குறைக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. அடிப்பாவீங்களா? அதுக்காடி என்ன கூப்பிட்டீங்க? நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என்னமோ ஏதோன்ல நான் பறந்துக்கணும் ஓடியாந்தேன். ஆமாக்கா, சாப்பிட்ற விஷயம்னா சொல்லவா வேணும். அதான் உங்களை கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு கிடந்தேன். வாங்கக்கா, வந்து அவகிட்ட என்ன ஏதுன்னு நீங்களே பேசுங்க. என்னடி சின்ன பொண்ணு, ஏதோ அநியாய விலைக்கு வித்துட்டு கிடக்காமே? என்ன பொருள், என்ன வித்துட்டு கிடக்க? ஆமா புஷ்பாக்கா, அநியாய விலைக்கு வெள்ளியும் தங்கமும் வச்சு வித்துட்டு கிடக்கும் பாரு. அவளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு நீங்க வந்திருக்கீங்க. அட போங்கக்கா, இந்த இட்லியை தான் போட்டு வித்துட்டு கிடக்கேன். இதுக்கு பேரம் பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கா. அடிப்பாவீங்களா? இந்த இட்லிக்கு பேரம் பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டாளுங்க? ஏண்டி, ஒரு 10 ரூபாய் கொடுத்து இட்லி வாங்கி தின்றதுக்காடி என்ன ஓடியார சொன்னீங்க? ஏக்கோ, எது 10 ரூபாயா? அவ ஒரு இட்லியே 50 ரூபான்னு வித்துட்டு கிடக்கா. நீங்க 10 ரூபாய் கொடுத்து இட்லி வாங்க சொல்றீங்க. அதுக்குதான் உங்களை நான் வர வச்சேன். என்னடி சொல்ற? ஒரு இட்லி 50 ரூபாயா? ஆமாக்கா, நீங்களே அவகிட்ட கேளுங்க. அந்த அநியாயத்தை நீங்களே கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, ஒரு இட்லி 50 ரூபான்னு விற்கிற? ஒரு இட்லி 50 ரூபான்னு கொடுத்தா இந்த ஊரு தான் வாங்குமா, உலகம் தான் வாங்குமா? புஷ்பாக்கா, அடியும் தெரியாத முனையும் தெரியாத வந்து பேசாதீங்க. இங்க பாருங்க, 2 இட்லி நான் 50 ரூபான்னு சொன்னேன். அதுக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும் தாரேன். அதுக்கு 50 ரூபாய் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, அடுத்தவங்க கடைன்னு பாக்காதீங்க. அந்த இடத்த நீங்க இருந்து பாருங்க. உங்க கடையா நினைச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னடி, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சேர்த்து 50 ரூபாய்க்கு தாரியா? ஆமாக்கா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இங்க பாருங்க, சிக்கன் கிரேவி இருக்கு, மட்டன் கிரேவி இருக்கு. அதைத்தான் அவளுங்க மொட்டையா வெறும் இட்லிக்கு 50 ரூபான்னு சொல்றாளுவே. அடியே, அவளே பாவம். அவளே ஏதோ இட்லி கடை போட்டு பொழப்பு தளிக்கலாம்னு சொல்லிட்டு வித்துட்டு கிடக்கா. நீங்க சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சேர்த்துல அவ 50 ரூபான்னு சொல்லியிருக்கா. என்ன புஷ்பாக்கா, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு உங்களை கூட நீங்க அவளுக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கீங்க. நான் எங்கடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்? எல்லாம் பொதுவா தானே பேசுனேன். இங்க பாருங்க புஷ்பா,
புஷ்பாக்கா, இட்லி கூட நான் 10 ரூபாய்க்கு தரேன். ஆனா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாம் எவ்வளவு தூரம் விக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சிக்கனே வாங்கிடலாம், மட்டன் பக்கமே போக முடியாது. ஆனா உங்களுக்காக வெறும் 50 ரூபாய்க்கு வச்சு தாரேன். ஏக்கோ நீங்களே பாத்தீங்களா, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, உங்களுக்காக ஏதாச்சும் மரியாதை தந்து ஒரு 5-10 குறைச்சு கொடுத்தால அதே கட்டன் ரேட்டா நிக்கிறா. ஏண்டி சிக்கன் மட்டன் விக்கிற விலைக்கு அவ ஏதோ 50 ரூபான்னு கொடுத்துட்டு கிடக்கா. பேசாத நீங்க அதையே வாங்கி சாப்பிடுங்க. அடப்போங்கக்கா, உங்களை போய் கூட்டம் பாரு. நீங்க ஏதோ 10-5 கம்மி பண்ணுவீங்கன்னு கூட்டா நீங்க என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு அந்த ரேட்டையே சொல்லிட்டு கிடைக்கீங்க. இன்னமும் அவளுக்கு உசி பேத்தி விடுற மாதிரி இருக்கு. ஏம்டி புஷ்பாக்கா என்ன பொய்யா சொல்றாங்க? இருக்கிறத சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குது சின்ன பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கின்னு அவங்க பேசுறாங்க. நீங்க அநியாயத்துக்குள்ளடி கேட்டுட்டு கிடைக்கீங்க. பேசாத உங்களுக்கு வாங்கின வந்து பூரா பிரியா கொடுத்து போறணும். அப்பதான் நீங்க மனசு திருப்தியா வாங்கிட்டு போவீங்க. 10-5 கொடுத்தா கூட வாங்க மாட்டீங்க போல. ஏண்டி இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோ, ஒரு துணி கடைக்கு போறோம். துணி கடையில போய் ஒரு துணியை எடுத்து போட்டு அவன் கேக்குற பைசாவை கொடுத்துட்டு வரலாமா சொல்லு? நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா? எப்படியும் அவங்ககிட்ட 50-100ன்னு அடிச்சு பிடிச்சி பேசி கம்மி பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம். அப்படிதான் உன் கடைக்கு வந்தா அடிச்சு பிடிச்சி 10-5 கம்மி பண்ணி வாங்குறதா எங்க வேலை. அடிப்பாவீங்களா? அது துணி கடைடி. ஒரு துணியை கம்மியா வித்தாலும் ஒரு துணியை அதிகமா வித்து போடலாம். அது மட்டும் இல்ல, அது நாள் கணக்கா கிடக்கும். ஏன் கவலை அப்படியா? இன்னைக்கு வாங்கினாதான் உண்டு. இன்னைக்கு வாங்காச்சு மித்த மீறி மீந்துச்சுன்னா அதோட நாத்தனாரி தான் தூக்கி கொட்டணும். சின்ன பொண்ணே, அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ, நீ எனக்கு கூட நல்லா ஒரு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியா ஊத்தி கொடு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டு தான் போவேன். அதுக்கு என்னக்கா, உங்களுக்கு இல்ல அதா கொடுத்துட்டா போச்சு. ஆஹா, வாசனையே சும்மா கம கம கமன்னு வருது இல்ல. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ? புஷ்பாக்கா எடுத்து சாப்பிடுங்க. பாத்துக்கினே இருந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். எடுத்து லெபுக்கு லெபுக்குன்னு 2 வாய் தள்ளுங்க. ஆஹா ஆஹா ஆஹா, இப்படி ஒரு இட்லியே நான் சாப்பிட்டதே இல்லடி. இது வரைக்கும் இப்படி ஒரு கை மணத்தை நான் பார்த்ததே கிடையாது. அம்புட்டு சூப்பரா இருக்குதுடி. ஆமாக்கா, சின்ன பொண்ணு கைப்பக்குவம் என்ன சும்மாவா? நல்லா இஞ்சி துளசி அதிமதுரம் மஞ்சள்னு எல்லாத்தையும் போட்டு செஞ்சு வச்சிருக்கேன். அதிமதுரமா? அதிமதுரம் பேஸ்ட்ல போறது? என்னது அதிமதுரமா? அதிமதுரம் பேஸ்ட்ல போறது? ஐயோ, பேஸ்ட்டுக்கா போறது? அடியே, இதை குழம்புக்கும் போடலாம். அப்பதான் நல்லா சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் நல்லா ஹெல்தியா இருக்கும். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 2 பார்சல் கொடுடி. ரொம்ப சூப்பரா இருக்குது. இங்க ஒரு பார்சல் தின்னுட்டு வீட்டுல போய் வச்சு 2 பார்சல் நான் தான் கட்டுன்னு கட்ட போறேன். அதுக்கு என்னக்கா, கொடுத்து போடுவோம். வசந்தி, புஷ்பாக்கா சாப்பிடறத பார்த்தா எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. வாட்டி பேசாத, நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டு போடுவோம். 50-100ன்னு கணக்கு பார்க்காதடி. நாக்குக்கு ருசியா கிடைச்சா சாப்பிடறதாண்டி முக்கியம் நம்மளுக்கு. நீ சொல்றது சரிதாண்டி. அதுதான் நான் நினைச்சிட்டு கிடந்தேன். வா, ஆளுக்கு ஒரு பிளேட்டா வாங்கி சாப்பிட்டு போடுவோம். சின்ன பொண்ணு, எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட்டு இட்லி கொடு. ஓஹோ, நான் தான் அநியாய விலை விக்கிறேன் அக்கிரம விலை விக்கிறேன்னு சொன்னீங்களே. இப்ப என்ன இட்லி சுட்டிலின்ல வரீங்க? ஏதோ சொல்லிவிட்டேன்டி. ஆளுக்கு 2 இட்லி கொடுடி. புஷ்பாக்கா சாப்பிடறத பாக்கும்போது நாக்கெல்லாம் எச்சு வருது. அப்படியே அவங்க தட்டை வாங்கி நாம முழுங்கிடலாம் போல தோணுது. பரவாயில்ல சின்ன பொண்ணு, ஆளுக்கு 2 இட்லியா கொடு. இப்பதான் உங்களுக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாரீஸ், குர்தாஸ், சூட் பேக்ஸ்னு நிறைய கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஆவாரம் பூ பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர், நிறைய டிஃபரன்ஸ் பவுடர்ஸ்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட மாடி தோட்ட உரமும் இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்றவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே சப்போர்ட்டும் பண்ணிடுங்க. உங்களுடைய பேரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல எல்லாரும் பேரையும் சொல்லிடுறோம்.